தோனியோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு அரசியல் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவர் ரிட்டையர்ட் ஆவாருன்னு சொல்லியே டிக்கெட் சேல் பண்ற மாதிரி இருக்கு. என்னைக்குன்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், எப்போ ஒரு பிளேயர் டீம் கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே எப்போ ஒரு பிளேயர் வந்து பிராண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஜெயிக்கிற வரையும் தான். 23 வரைக்கும் தோனி வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரை, ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு பிராண்டு. ஸோ 24 அவர் ஆடினாரு. 24ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் ஆகலை. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, ஒரு 14 வயது பையன் வைபவ் கொண்டு வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. மத்த எல்லா டீம்ஸ்லயுமே யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சிஎஸ்கே அதை அடாப்ட் பண்ணி தானே அவனு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? ஒரு ஆல்ரெடி 2 யங்ஸ்டர் எடுத்துட்டாங்க. எவால்டு பிரேவிஸ் அவர் யங்ஸ்டராக இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் கமாடிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ப்ளஸ் ஆயுஷ் மாத்திரே அவர் ஷேக் ரசீத் இருக்காரு. இதோட சேர்த்து இன்னும் ஒரு யங்ஸ்டரையும் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு 11 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணுமே இல்லையா? இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டை வரக்கூடாது அப்படிங்கிறத என்னோட எண்ணம். பார்க்கலாம் என்ன பண்ணுறேன். லெக்ஸ்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மிஸ்டர் நூர் முகமது. ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்காங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கும் சார். என்ன சார், ஐபிஎல் போயிட்டு இருக்கு, சிஎஸ்கே வந்து பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருக்கு, நல்லா இருக்கும் அப்படின்லாம் நம்ம எப்படி சார் பேசுறது? இல்ல இது ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் முடியலே வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னதுதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சிஎஸ்கேக்கு வரும்ட்டு. ஆனா நான் வந்து பர்சனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பின் அட்டாக் இருக்குது. சேப்பாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு இவங்க சமாளித்து ஆடிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தேன். பேட்டிங்கில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தாலுமே இதை வச்சு நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நிறைய பேர் சொன்ன மாதிரி இது வந்துட்டு கொஞ்சம் உண்மையாயிருச்சு. இதுக்கு நிறையா காரணம் இருக்குது. என்னென்னா மற்ற டீமில் நிறையா எவால்வ் ஆகிட்டாங்க. இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேனா இப்படி தான் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு எல்லாருக்கும் எப்போ தெரியுதோ அது வீக்னஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மற்ற டீம்லாம் கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர்டாக வந்தனால இப்போ அது கொஞ்சம் உண்மையாயிருக்கு. மோர் ஓவர் அந்த சிஎஸ்கேயோட அந்த ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே அந்த கொஞ்சம் இப்போ அந்த பழைய பிளேயர்ஸ், அதாவது கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸு கொஞ்சம் டவுன்ஃபாலில் இருக்கிறவங்கள வந்து சிஎஸ்கே எடுப்பாங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2021 உத்தப்பாவுக்கு நடந்தது. ஆனால் அதே 21 நடந்த உத்தப்பாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22 அவர் கொஞ்சம் லைட்டாக சொதப்புனார். இப்போயாச்சும் சிஎஸ்கே இந்த டயத்தில் உஷார் ஆயிருக்கணும், ஆனால் அவங்க ஆகலை. எகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23 வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரகானே எடுத்தாங்க, அவர் நல்லா பண்ணார். எகைன் அவர் 24 கொஞ்சம் சொதப்புனார். இப்பயும் அவங்க உஷார் ஆகலை. இவங்க இதில் உத்தப்பாவுக்கும் ரஹானேக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ராகுல் திரிபாதி தீபக் கூடாவோட கம்பேர் பண்ணல, உத்தப்பா அண்ட் ரஹானே வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான பிளேயர்ஸ். அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் கொஞ்சம் ப்ரூவ் ஆனனால அவங்களோட அந்த டாக்டிக்ஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆனிச்சு. பட் வேற ராகுல் திரிபாதி அண்ட் தீபக் கூடா விஜய் சங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பெரிய இன்டர்நேஷ்னல் கேலிபர் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அது அப்படியே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்களால பண்ண முடியலை. அந்த சிஎஸ்கேவோட அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு மெயின் காரணமாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன தான் எடுத்துக்கிட்டாலும் ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர் அண்டு தீபக் கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ரஹானே அண்ட் உத்தப்பா வே பெட்டர். அவங்களால அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியல. இது கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அதாவது பேட்டிங் வந்துட்டு ரொம்ப அதாவது இவங்க ஸ்டார்டிங் மேட்ச்லேருந்து இப்போ 9 மேட்சஸ் வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சும் இவங்க ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நார்மலாக சிஎஸ்கே இதுவரையும் பண்ணதே கிடையாது. ஸோ இது வந்து இதுலேயே வந்து விசிபிளாக தெரியுது இவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ அது இது ஒரு ஆஸ்பெக்டா இருந்தா கூட தோனியோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு அரசியல் ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. அவர் ரிட்டையர்ட் ஆவாருன்னு சொல்லியே டிக்கெட் சேல் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப அவராலையும் ஒரு ஆக்டிவ் 11 பிளேயர்ஸ்ல இருந்த மாதிரி இல்லையே. இதில் டிக்கெட் சேலுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெவன்யூ கிடையாதுங்க. ஆக்சுவலாக தோனி வந்துட்டு ஒரு பிராண்டு. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. 23 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரிடேல் ஃபினிஷ், நல்ல ஒரு கப்பு வாங்கினாங்க. அவர் எல்லாருமே அவர் வந்து கொண்டாடினாங்க எந்த கிரவுண்டாக இருந்தாலும். அதில் அவர் அழகாக ரிட்டையர் ஆகிருக்கலாம். பட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆஸ் யூஸ்வல் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா தோனிங்கிற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணி மில்க் பண்ணுறதுக்கான ஒரு
ஆப்ஷன்ல இறங்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, அவர் தோனி தான் ஒரு பிராண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான மாயையில போயிட்டாங்க. என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு பிளேயர் டீம் கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, எப்போ ஒரு பிளேயர் வந்து பிராண்டா இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவங்க ஜெயிக்கிற வரையும் தான். 23 வரைக்கும் தோனி வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரை. ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு பிராண்டு. ஸோ 24 அவர் ஆடினாரு. 24ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ரொம்ப பெரிய லெவல்ல எக்ஸ்போஸ் ஆகல. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ருத்துராஜும், தூபே, சிவம் தூபே ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருந்தாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இழுத்து புடிச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தோனியோட அந்த வீக்னஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவரால ரொம்ப ஒரு லாங் கேம் ஆட முடியாது. ஏன்னா, அவரோட ஏஜ் ஒரு ஃபேக்டர். கரெக்ட்டுங்க. அந்த ஏஜ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் இன்னிங்ஸ் ஒரு 6, 7 ஓவர்ஸ்லாம் அவரால கான்ட்ரிபியூட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஒரு டிமாண்ட் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கஷ்டம். ஆனா, அந்த ருத்துராஜ், துபே என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் 18th, 19th ஓவர்ல தான் லாஸ்ட் சீசன் இறங்குனாரு. அவர் அதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கான சூழ்நிலை வரவே இல்லை. ஸோ அதனால கொஞ்சம் வந்துட்டு அவர் லாஸ்ட்ல வந்து ஒரு 2 ஓவர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நத்திங் டு லூஸுங்கில ஒரு 2 சிக்ஸ் அடிச்சாரு. அது ஒரு கிரௌடுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு கூஸ் பம்ப்ஸை கொடுத்துச்சு. ப்ளஸ் அந்த தூபே அண்ட் ருத்ராஜோட ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்துட்டு லாஸ்ட் லீக் மேட்ச் வரையும் ஒரு கண்டென்ஷன்ல வச்சிருந்ததுனால இது பெருசாக எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ என்ன ஆச்சு, லாஸ்ட் மேட்ச்ல குவாலிஃபை ஆகணும்னா இவங்களுக்கு என்ன ஒரு மாய் பில்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நல்ல டீமு, நம்ம இந்த டீமை வச்சு லாஸ்ட் வரையும் போயிட்டோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம், 2024லயும் நம்ம கொண்டு வந்துடலாம். தூபே அண்ட் ருத்துராஜ் பிளஸ் நம்ம வந்து இந்த திருப்பாத்தி எடுத்திருக்கோம், விஜய் சங்கர் எடுத்திருக்கோம், இவங்களாம் அப்படியே ஏதாவது சமாளிச்சு பிளஸ் இந்த ஸ்பின் பவுலிங் அட்டாக் வச்சு சமாளிச்சு நம்ம அப்படியே தோனியை வந்து லாஸ்ட் 2 ஓவர்ல மட்டும் அந்த ஒரு என்ன சொல்ல சர்க்கஸ் தான் சொல்லணும். ஆக்சுவலா அந்த சர்க்கஸை வச்சு நமக்கு திரும்ப கொண்டு வந்துடலாம்னு இவங்க மேனேஜ்மெண்ட் நினைச்சத அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா வந்துட்டு பாத்தீங்கன்னா, ருத்துராஜுக்கு அவர் காயம் போயிட்டாரு, தூபே சுத்தமா போயிருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, தோனி எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. தோனி வந்து முன்னாடி வர மாதிரி சூழ்நிலை வந்தோன்னா அவரால் பண்ண முடியல. அவரால் அந்த ஒரு மேட்ச் ஏதோ வந்து பண்ணாரு, லக்னோ டீம் கூட பண்ணாரு. ஆனால் அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப அதை நத்திங் டு டேக் அவே, அது நல்ல இன்னிங்ஸ் தான். பட் எகைன் அந்த பவுலிங் அட்டாக் வந்து அந்த கேலிபர் கிடையாது. அந்த அட்டாக் கூட நல்லா பண்ணாரு. இவங்க வந்து மற்ற இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்போஸ் ஆனவுடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக தே ஹேவ் நோ ஆன்சர்ஸ். அப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, எதுவுமே பண்ண முடியாமல் வேற வழியே இல்லாமல் அவங்க எகெயின்ஸ்ட் அவங்களோட பிரின்சிபலுக்கு தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. ஆயுஷ் மாத்திரைங்கிறவரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாமல் கொண்டு வந்து அவரும் இப்போ 2 மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய சர்க்கஸில் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆனது தான். ஏன்னா ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்திருந்தா கண்டிப்பா திரும்ப இந்த சீசன் இதே மாதிரி நடந்திருக்கும். இவர் என்ன பண்ணிருப்பார், ருத்ராஜ் வந்து இதே மாதிரி கொண்டு போயிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து கடைசியில் ஒரு 2 ஓவர் வந்து அந்த வழக்கமான சர்க்கஸை காமிச்சு 1-2 மேட்ச் ஜெயிச்சும் இருப்பாங்க. திரும்பவும் அந்த வீக்னஸ் மறைஞ்சிருக்கும். இப்போ ருத்ராஜ் போனதுனால இந்த சீசனோட இந்த டீம் என்ன வீக்னஸ்ங்கிற ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு கோயிங் ஃபார்வர்டு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்கிறத நான் நம்புறேன். அண்ட் கம்மிங் டு ரிட்டையர்மெண்ட், எனக்கு திரும்ப இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த டிக்கெட் கான்செப்ட்டுக்கு வரேன். இது வரைக்கும் சிஎஸ்கேவோட மேட்சஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்காது, கிடைச்சது இல்லை ஆன்லைனில். இப்போ நான் இன்னைக்கு காலையில் கூட ஒரு 9 o'clock சும்மா லாகின் பண்ணி பார்க்கல கூட கொஞ்சம் அவைலபிலிட்டிலாம் காமிச்சிச்சு. ஸோ திஸ் ஷோஸ் லைக் அந்த கிரேஸ் இஸ் கோயிங் டவுன். இதெல்லாம் கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் நோட் பண்ணுவாங்க. ஸோ தே ஹேவ் டு டேக் டெசிஷன் அக்கார்டிங்லி. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ சிஎஸ்கேட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும்? இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிளே ஆஃப்ல இருந்து எக்ஸிட் ஆன மாதிரி தான். ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க. சோ இனிமே யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்லைன்னா திருப்பியும் ஏதாவது பெர்முடேஷன் காம்பினேஷனுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்களா? இல்லைங்க, ஏன்னா இனிமே வந்துட்டு எதுவுமே வாய்ப்பே கிடையாது வர்றதுக்கு. போன மேட்ச் இப்போ இவங்க ஓரளவுக்கு இப்போ இந்த ஆயுஷ் மாத்திரையை சேர்க்கிற இதெல்லாம் விளாட வச்சதே பெரிய விஷயம். இதே வந்துட்டு போன வருஷம் சிஎஸ்கே இருந்தால் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. ஸோ அவங்களாம் இருக்காங்க. அப்புறம் டிவால்டு பிரேவிஸ் வந்திருக்காரு. ஆனால் போன மேட்ச் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு தீபக் கூட விளாட வச்சாங்கன்னு தெரில. ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இனிமே வந்துட்டு அவங்க அந்த மாதிரி தீபக் கூட மாதிரியான ஆள்லாம் விளாட வைக்கிறதுனால எந்த பிரயோஜனமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்குமே இன்னொரு விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் ஃபுல்லாகவே நடந்துருச்சு, எவ்ரி திங் லைக் ஹேப்பன். ஆனால் சில விஷயங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயிண்டட். என்னன்னா, இந்த சீசன்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டீமை வச்சுக்கிட்டே இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் சாலிடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இவங்களோட ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்னால தான் தோத்தாங்க. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். ராஜஸ்தான் மேட்ச்சில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா,
நிதிஷ் ராணாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வின்கிட்ட நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஆனால் அவங்க அஸ்வினை தான் தொடர்ந்து போட வச்சாங்க. பத்திரானாவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11வது ஓவரில் கொண்டு வராங்க. 11 12வது ஓவரில் தான் இவங்க இந்த சீசன் ஃபுல்லாகவே கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி பஞ்சாப் கூட மேட்ச்சில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 ஓவர்ஸில் 83 ஃபார் 5 இருக்கையில் நூர் அகமதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11th ஓவரில் தான் கொண்டு வந்தாங்க. பத்திரானாவை 13th ஓவரில் கொண்டு வந்தாங்க. இந்த மேட்ச் ஒரு வாய்ப்பா. அடுத்து வந்து போன மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹைதராபாத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் லோவாக இருக்கிற டீமு. அவங்க சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 8 ஓவர்ஸ் ஃபார் 52 ஃபார் 3. அவங்களோட 3 மெயின் பேட்ஸ்மேன்ஸ் அவுட்டு. அவங்க 3 மெயின் பேட்ஸ்மேன் யாருன்னா ஹெட்டு, அபிஷேக் அபிஷேக் சர்மா. அண்ட் கிளாசன் 3 பேருமே அவுட்டு 8 ஓவர்ஸில். அப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூர் அகமதை வந்துட்டு 4th ஓவரில் போட்டவரை திரும்ப வந்து 13th ஓவரில் தான் வந்தார். ப்ளஸ் பத்திரானா வந்து 14th ஓவரில் வந்தார். இந்த இடைப்பட்ட ஓவர் யார் போட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாம் கரன் வந்துட்டு போடுறாரு 2 ஓவர். அந்த நேரத்தில் வந்து 2 ஓவர் போட்டு 25 ரன்ஸ் கொடுத்து அவர் ப்ரெஷரை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த 3 மேட்ச் இந்த டீமை வச்சே ஜெயிச்சிருக்கலாம். ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சீசன் ஃபுல்லாகவே இவங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் தான் ஆடுறாங்க. ஒரு டெம்ப்ளேட், நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் ஆடுறாங்க. பட் இயர் ஆஃப்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இனிமேல் வந்துட்டு இவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு மேத்தமெட்டிக்கலி பாசிபிள்னு சொன்னாலும் அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்களோட டீம் பட் ப்ளஸ் வந்து கம்பேரிங் டு மற்ற டீம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த இனி வரப்போகிற இதை வந்துட்டு இவங்க என்ன பண்ணணும்னா தைரியமாக துணிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஆல்ரெடி 2 யங்ஸ்டர் எடுத்துட்டாங்க. டிவால்டு பிரேவிஸ் அவர் யங்ஸ்டராக இருந்தாலும் அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரூவன் கமாடிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில். ப்ளஸ் ஆயுஷ் மாத்திரே அண்ட் ஷேக் ரஷீத் இருக்காரு. இதோட சேர்த்து இன்னும் ஒரு யங்ஸ்டரையும் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஒரு 11 வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணுமே ஒழிய இதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த டிஃபென்சிவ் மைண்ட் செட்டில் வரக்கூடாது அப்படிங்கறத என்னோட எண்ணம். பார்க்கலாம் என்ன பண்றாங்க. சோ இது வந்து கேப்டன்சி மிஸ்டேக்னு சொல்றீங்களா? இப்போ இப்போ வந்து கொஞ்சம் கேப்டன்சி வந்து கரெக்டா பண்ணிருந்தாங்க, கரெக்டா பவுலர்ஸ் பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணிருந்தாங்கன்னா அது வின் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து ஏலத்துக்கு எடுத்தது சரிதானே? இல்ல ஏலத்துல அதான் நான் சொன்னேன்ல, இந்த டீமை வச்சுட்டு இவங்க அந்த கேப்டன்சி அந்த இந்த மிஸ்டேக் இல்லாட்டி இவங்க இன்னொரு 3 மேட்ச் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சு பெட்டர் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. ஆனா நான் இன்னும் ஹைண்ட் சீட்ல பார்க்கும்போது அது நடக்காத வரை நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அது நடந்திருந்தா அவங்க திரும்ப அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு டீமை தான் கொண்டு வந்திருப்பாங்க. பட் நான் இதை சொல்ல வரேன், நான் ஹைண்ட் சைட்ல அது நடக்காது, நல்லதுதான். ஆனா இது நடந்திருந்தாலே அவங்க இது பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ஒரு மோசமான ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு ப்ரெடிக்டபிள் கேப்டன்சியா தாங்க இருக்கு. இவர் இதுதான் பண்ணுவாங்க இந்த டீமுங்கிறத மற்ற டீம்லாம் பிளான் போட்டு வந்துடுறாங்க. இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவங்க என்னதான் பண்ணாலும் பத்திரானாவை 13வது ஓவரில் தான் கொண்டு வர போறாங்க. அது எல்லா டீமுக்கும் அது தெரியுது. ஏன்னா இது ஒரு ப்ரெடிக்டபிள். ஏன்னா 10 மேட்சாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ மற்ற டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளானிங் கூட வந்துருவாங்க. அண்ட் நூர் அகமதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. 10 ஓவருக்கு மேலே தான் நூர் அகமது வரப்போறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா முதல் 10 ஓவரில் அட்டாக் பண்ணி கேமை வந்து சிஎஸ்கேயோட ரீச்லேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க தெரியும். பை த டைம் நூர் அகமது அண்ட் பத்திரானா வர்றப்போ கேம் ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு ப்ரெஷரே எல்லாம் மாறுறாங்க. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து நான் மும்பை கேமை சொல்லுவேன். மும்பை கேமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 176 டார்கெட்டு. ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமார் இருக்காங்க. அந்த மேட்ச்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நூர் அகமது வந்தப்ப 10வது ஓவர், பத்திரானா வந்தப்ப 13வது ஓவர். நூர் அகமது வந்தப்ப 10 ஓவருக்கு ரன் எவ்வளவு தேவைன்னா கிட்டத்தட்ட 80 சம்திங் ரன் தேவை. பத்திரானா வந்தப்ப 7 ஓவர்ஸ் ஃபார் 50 ரன்ஸ் தேவை. கிரீஸ்ல நிக்கிறது ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ், போத் ஆர் வெல் செட். நீங்களே சொல்லுங்க, இந்த நேரத்துல வந்துட்டு பத்திரானாவும் நூர் அகமது என்ன பண்ண முடியும்? அவங்க நல்ல பவுலராகவே இருந்தாலும் செட் பேட்ஸ்மேன்ல ப்ரெஷரே இல்லை, என்ன பண்ண முடியும்? இப்போ இதில் வந்து நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பத்திரானாவை சப்போர்ட் பண்ணல, ஆனால் பத்திரானா பேஷ் பண்ணுறாங்க. ஏன்னா பத்திரானா வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பவுலருங்க. சரியா? நீங்கள் அவரை எப்படி இது வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் போன சீசனே எடுத்து பாருங்க, இல்லை அதுக்கு முந்தின சீசன் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா 7 to 10 ஓவரில் ஒரு ஓவர் போடுவார் பத்திரானா. ஒரு விக்கெட் எடுப்பார், இல்லைன்னா கம்மியான ஓவரில் கம்மியான ரன்னு கொடுப்பாரு. அதே மாதிரி 11 to 15 ஒரு ஓவர் போடுவார். லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல 2 ஓவர் போடுவார். இப்படிதான் அவர் இதுவரையும் போட்டிருக்காரு. இந்த தடவை என்னன்னு தெரியல, இவங்க ஏதோ சொல்லி வச்ச மாதிரி 13வது ஓவர் 14வது ஓவர் தான் பத்திரானா கொண்டு வராங்க. அவரோட ஆக்ஷனுக்கு அவரை கொண்டு போய் கடைசி 4 ஓவரையும் தொடர்ந்து நீங்க போடுங்கன்னீங்கன்னா யாருக்குமே கஷ்டம். அவர் சின்ன பையன், அவர் இப்பதான் யங்ஸ்டர் கரியர் ஸ்டார்ட் பண்ற ஒரு கரியர்ல ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கிற, இன்னும் அவர் பெரிய செட் ஆகல. அவர்
அவரை போய் நீங்க டெத் ஓவர்ல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிற பேட்ஸ்மேன் என்ன அளவுக்கு எவால்வ் ஆயிருக்காங்க, நீங்க 4 ஓவர் கடைசியா போடுங்க, நீங்களே சொல்லுங்க எப்படி போட முடியும்? அவர் அதனாலதான் தூக்கி வைடா போடுறாரு. இதெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா இல்லையா என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல. அதே மாதிரி நூர் அகமதும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து கொடுக்கையில அவரால் என்ன பண்ண முடியும்? அவர் நல்லா ஆரம்பிச்சவர் இப்ப கொஞ்சம் பவுலிங் அவரும் வந்துட்டு முன்னாடி அளவுக்கு அவர் போடல. என்ன காரணம்? அவரை வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் அவர் கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன பண்ணணும்னா 6-10ல ஒரு 2 ஓவர்ஸ் அவர் கொடுக்கணும். அவர் இதுவரை 6-10ல கொடுக்கறது கிடையாது. அவர் எப்பயுமே பேட்ஸ்மேன் செட் ஆகிட்டு இருக்கையில கொண்டு வந்து போடுங்கிறாங்க. அவரோட ஃபார்மும் கொஞ்சம் கீழே போகுது. இதுதான் நான் சொல்லுவேன். இது வந்து கம்ப்ளீட்டா நூர் அகமதையும் பத்திரானாவையும் இவங்க கரெக்டா யூஸ் பண்ணல அப்படிங்கறத இதுல நான் சொல்ல வர்றது மெயினா. இப்போ அஸ்வின் ஏற்கனவே வந்து நிறைய ஸ்பின் பவுலர்ஸ் இருக்கும்போது திருப்பி அஸ்வினையும் எடுத்து அவருக்கும் நிறைய மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்து இப்போ அவருக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. சோ இது ஒரு பெரிய கன்ஃபியூஷனா? கண்டிப்பா அஸ்வின், அதாவது அஸ்வின் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவர் சிஎஸ்கே நிறைய பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லல. அவரை வந்து இந்த 9.75 crores எடுத்தது தான் இந்த டீமை வந்துட்டு பல விஷயத்துல வந்துட்டு பேலன்ஸை கம்மி பண்ணுச்சு. ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு அவருக்கு போனதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க நிறைய நிறைய பிளேயர்ஸ்க்கு ஒரு எட்ஜ் வரைக்கும் போயிட்டு அவங்க லாஸ்ட்ல விட்டுட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு, லியாம் லிவிங்ஸ்டனுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரையும் போயிட்டு அவரை எடுக்க முடியல. மேக்ஸ்வெல்லையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா போனாங்க, எடுக்க முடியல. நெஹால் வதேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயருக்கு போனாங்க, ஒரு லாஸ்ட் மினிட் வரையும் போயிட்டு இவங்களால எடுக்க முடியல. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ். இப்போ இவங்க வந்துட்டு இன்னொரு முக்கியமான பிளேயர் யாரு, மார்க்கஸ் ஸ்டோயினிஸ்லாம் 8 crores வரையும் போனாங்க. இவர் அஸ்வினை எடுத்துட்டனால இவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியல, இந்த மாதிரி பிளேயருக்கு போக முடியல. சரி அஸ்வினை எடுத்துட்டாங்க. அஸ்வினை 11ல கொண்டு வந்தா என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அஸ்வினை 11ல கொண்டு வரனால ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆயிடுறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா தான் விளாட முடியுது. மோர் ஓவர் அஸ்வினுக்கு ஓவரை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற எல்லா பவுலர்ஸையும் தூக்கி போய் வேற வேற ஓவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட ஓவரை வந்துட்டு அவங்க 10th ஓவருக்குள்ள முடிக்கணும், இல்லை 11th ஓவருக்குள்ள முடிக்கணுங்கிறக்க இவர் என்ன பண்றாங்க, பத்திரானா ஓவரையும் நூர் அகமது ஓவரையும் ஒரு ஒரு என்ன சொல்றாங்க, அவுட் ஆஃப் தி பொசிஷன்ல போட வைக்கிறாங்க. ஒரு அஸ்வின்ங்கிற ஒருத்தரை அகாமடேட் பண்ண போய் இந்த டீமோட பேலன்ஸுங்கிறது ரொம்பவே மிஸ் ஆயிருச்சுங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அது எடுத்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரை இவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒன்று அஸ்வினை என்ன பண்ணியிருக்கலாம், இவங்க பேட்டிங்லையும் ஃப்ளோட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம், அதையும் பண்ணலை. பவுலிங்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்கலாம், இவங்க அதையுமே பண்ணல. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பொசிஷன்ல இருந்து மாற்றி பண்ண சொல்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் இன்னும் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஒரு 2012லேருந்து ஆடுறாரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து பேட்டிங்கில் பண்ண கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஓவரில் ஒரு 37 ரன் அடிப்பார். ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனலில் வந்து ஒரு 6 ஒரு 4 அடித்து ஜெயிச்சு கொடுத்தாரு. இதை தாண்டி அவர் பெருசாக எதுவுமே பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு யார் மேலே வந்து நம்பி பணம் போட்டிருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு தேவையான கான்ட்ரிபியூஷன் வரல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ வந்து சிஎஸ்கே ஒன்னும் சாதாரண டீம் இல்ல. ஏற்கனவே 5 கப் வின் பண்ண டீமுக்கு ஒரு பேலன்ஸ்டான டீம் எடுக்க முடியல அப்படிங்கறது அது எப்படி பாக்குறது? இல்ல அவங்களுக்கு வந்து ஐபிஎல் ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்காங்களா? இல்லை என்ன அதான் கண்டிப்பாக டேக்கன் ஃபார் கிராண்டட் தான். இவங்க இத்தனை நாள் வந்துட்டு இந்த தோனிங்கிற பிராண்டை வச்சு ஓட்டிட்டாங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசனே இவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்க வேண்டியது. பட் ருத்துராஜோட ஒரு ஃபார்ம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள காப்பாற்றிருச்சு. இந்த தடவை அந்த ருத்துராஜ் இல்லை, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்ற டீம் எல்லாம் வந்துட்டு இவங்க இன்னும் அந்த பாஸ்ட்லேயே இருக்காங்க. இவங்க இன்னும் அந்த 2018-19 இருந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க. பட் மற்ற டீம் எல்லாம் எவால்வ் ஆகுறாங்கிறத இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை எனக்கு தெரிஞ்சு இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கிற மாதிரி தான் தெரியுது இவங்களோட டீம் எல்லாம் வச்சு பார்த்தா. அது ஆனால் இன்னும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இவங்க வந்து நிறையா புரிஞ்சுக்கணுங்கிறதா என்னோட ஒரு சின்ன தாட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு மிச்சல் சாண்ட்னர் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பவுலர், சரிங்களா? ஆனால் போன மேட்ச் அவங்க ஆடுறப்ப மிச்சல் சாண்ட்னரை வந்துட்டு தைரியமா வெளியே உட்கார வச்சாங்க. இத்தனைக்கும் மெயின் பவுலர் அவரால் தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருக்காரு. சொல்ல போனா அவர் எடுத்த ஒரு விக்கெட் டெல்லிக்கு எதிராக கருண் நாயர் வந்து நல்லா அடிச்சிட்டு இருக்கல, அவர் தான் கருண் நாயர் விக்கெட் எடுப்பார். அந்த மாதிரி ஒரு பவுலரை வந்துட்டு இவங்க போன மேட்ச் வந்துட்டு உட்கார வச்சாங்க. என்ன காரணம்னா ஆப்போசிட் எண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா
நிக்கலஸ் பூரன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஸ்பின்னருக்கு எதிராக வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு த்ரெட். அண்ட் மோர் ஓவர் அவங்க டீம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மெயின் த்ரெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்ஸ்மேன் அவங்க எல்லாருமே ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டா ஸ்ட்ராங். ஸோ என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா மிச்சல் சாண்டனை உட்கார வச்சுட்டு அந்த மேட்ச்ல கார்பின் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிளேயரை அவங்க வந்து தைரியமா இறக்குனாங்க. இந்த மாதிரி டிசிஷனை நீங்க சிஎஸ்கே எதிர்பார்க்க முடியுமா? சிஎஸ்கே ஒரு பிளேயர் ஒரு மேட்ச் நல்லா பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கேம் என்ன கேக்குதுன்னா இந்த மாதிரியான டிமாண்ட் வந்துட்டு இன்னைக்கு கேம் கேக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான இடத்துல தான் சிஎஸ்கே லாக் ஆகிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்துட்டு இன்னும் அந்த மேனேஜ்மெண்ட் டீம் அந்த நீங்கள் கபடியில் ப்ரோ கபடியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்துட்டு பெங்களூர் புல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோச் அவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் இருக்காரு. அவர் இந்த வருஷம் கிளியராக எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. மற்ற டீம்லாம் வந்துட்டு பெரிய லெவல் போகல. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரையும் இருக்கிறனால அவரோட அந்த பழமையான அந்த டாக்டிக்ஸில் வந்து இந்த வருஷம் நல்லா எக்ஸ்போஸ் ஆகி அந்த டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சரியாக பண்ணல. டீம் பிளேயர்ஸ்லாம் கரெக்டாக இருந்து அவங்களால சரியாக பண்ண முடியல. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ சிஎஸ்கே இருக்குது. ஸோ இப்போ சிஎஸ்கே என்ன பண்ணணும்னா தே ஹேவ் டு மூவ் ஆன், தே ஹேவ் டு பிரிங் சம் ஃப்ரெஷ் ஐடியாஸ். கரண்ட்ல யார் எந்த பிளேயர்ஸ் வந்து டச்சில் இருக்காங்களோ அவங்கள கொண்டு வரணும். இப்போ நீங்கள் எல்லா டீம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கோச்சிங் செட்டப்பில் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறவங்க எல்லாரும் யாராச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு பொல்லாடு மாதிரி ஒருத்தர் இருக்காரு. நீங்கள் கொல்கட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா அபிஷேக் நாயர்னு ஒருத்தர் இப்போ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேக் நாயர் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு நிறையா பேர் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அந்த மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டிங் இருக்கார். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெவின் பீட்டர்சன் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே கரண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸு. வேறு ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2009 காலத்துலேருந்து இப்போ வரையும் இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த ஃப்ரெஷ் ஐடியாஸ் இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஒரு இவங்கள்ட்ட ஆல்ரெடி பிராவோன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. அவர் தான் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற அவரையும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு ஆளை கொண்டு வந்தால் தான் ஒரு ஃப்ரெஷ் ஐடியாஸ் வரும். அண்ட் தோனி எடுத்துக்கிட்டிங்கனாலும் தோனியே ஓப்பனாக சொல்கிறது என்னென்னா நான் கிரிக்கெட் கூட எந்த டச்லையுமே இல்லை, நான் கிரிக்கெட்டே பார்க்குறது கிடையாது, எனக்கு வந்துட்டு கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல மட்டும்தான் அப்படிங்கிற. அப்படி இருக்கையில அவரால் எப்படி வந்துட்டு ஒரு பிளேயர் எப்படிங்கிறது அவரால் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். இப்போ அவர் ஃபீல்டில் கேப்டன்ஷிப் பண்ணுறாருன்னா எந்த பிளேயர் எப்படிங்கிறது அவருக்கு எப்படி அவரால் தெரிஞ்சுக்க முடியும்? அவரே ஓப்பனாக சொல்கிறார் நான் டேட்டாலாம் பார்க்க மாட்டேன், நான் இன்ஸ்டிங்க்டாக தான் பண்ணுவேன் அப்படிங்கிற. அவர் இன்ஸ்டிங்க்டாக எப்போ பண்ணா அப்படின்னா அவர் ஒரு கிரிக்கெட்டோட டச்சில் இருக்கையில பண்ணல, அது ஒர்க் அவுட் ஆனிச்சு. இப்போ ஒரு வருஷத்துல ஒரு மாசம் தான் ஆடுறாரு. அவருக்கு யாரு எந்த பிளேயரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க சிஎஸ்கே டீம்ல இந்த டேட்டாவெல்லாம் வச்சு ஒர்க் பண்றாங்களாங்கிறது தெரியல. அப்படி இருக்கல அவரால் எப்படி எந்த வச்சு இன்ஸ்டிங்டிவா கேப்டன் பண்ணுவாரு? இப்போ ஒரு புது பிளேயர் வராருன்னா அவரோட வீக்னஸ் எப்படி அவருக்கு தெரியும்? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இவங்க பின்தங்கி இருக்கிறாங்கிறது தான் என்னோட கருத்து இந்த இடத்துல. சோ இப்போ அடுத்த வருஷம் தோனி விளையாடாம இருக்கிறது சிஎஸ்கேக்கு நல்லதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா அவர் சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லை, அவரோட ஒரு லெகசிக்கே அது நல்லது. அவர் வந்து ஓப்பனாக சொல்லிடணும். மேனேஜ்மெண்ட் அவரை ப்ரெஷர் பண்ணாங்கன்னா ஓப்பனாக சொல்லிடணும், இல்லை சார் நான் இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கப்புறமும் நான் விளாட்றது நல்லா இருக்காது, நான் வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட் ஸ்டாஃபாக நான் வரேன், நான் ஒரு மென்டாராக வரேன், நான் அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், இனிமேல் என்னால் ஆன் ஃபீல்டில் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ணுறது சிரமம். ஏன்னா அது அவரோட லெகசிக்கும் நல்லது. ஏன்னா இதுக்கப்புறமும் விளாண்டாருன்னா இப்போ நீங்களே பார்க்குறீங்க அவரை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருந்த கிரேஸ் வந்து இப்போ இல்லை. அவர் இன்னும் போக ஏன் அவர் கிரேஸ் அவர் குறைச்சிக்கணும்? அவருக்கு இருந்த ரெஸ்பெக்ட்லாம் ஏன் அவர் குறைச்சிக்கணும்? அது இந்தியன் ஸ்டார்ஸுக்கே ஏன் தான் அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு இது எடுக்கிறாங்கன்னு தெரில. அது அவங்க நல்ல இதில் இருக்கையில போக மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிடி வில்லியர்ஸ் எடுத்துக்கங்களேன். ஏபிடி வில்லியர்ஸ்லாம் ரிட்டையர் ஆனப்போ எல்லாருமே ஷாக் ஆனாங்க, இவர் ஏன்பா போனாரு அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் மேக்ஸிமம் இவர் ஆயன் மார்கன் இங்கிலாந்து கேப்டன்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்கையில கிளம்பிட்டாரு. ஆனால் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் ப்ரோலாங் பண்ணுறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதை வந்துட்டு இவர் தான் போய் சொல்லணும், இல்லைங்க நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன், என்னால் முடியலை. ஏன்னா இவர் கண்டிப்பாக முடியலை. இவர் தோனியால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100% அவரால் முடியலை. அது தப்பும் கிடையாது. ஏன்னா அவர் எவ்வளோ தாங்க பண்ணுவார். எவ்ரி ஹியூமன், அவர் ஒரு ஹியூமன் தான், அவர் வந்து சூப்பர் ஹியூமன் கிடையாது. கரெக்டாக லாஸ்ட் மேட்ச்சில் அவர் அவுட் ஆன பால்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் அண்ட் அதுக்கு முந்தின மேட்ச்சு அவர் அவுட் ஆன பால்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தோனியா தான் அந்த 2 பாலுமே 6 தான் போயிருக்கும். அவுட் ஆறாரு. ஏன்னா அவரோட ரெஃப்ளெக்ஸ்லாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் வந்து என்ன பண்ணணும்னா ஓப்பனாக சொல்லிட்டு இல்லை நான் கிளம்பிடுறேன் சொல்லிட்டு அதுக்கு பதிலாக ஒரு பேக்கப் வந்து கொண்டு வந்து இன்னொரு ஸ்டாரை உருவாக்கணும். இவங்க இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா தோனியால தான் கூட்டம் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. தோனியால கூட்டம் இருக்கு. எதனாலனா தோனி ஜெயிச்ச குதிரை.
இதே தோனி தோத்துட்டே இருந்தாருன்னா அவர் பேர் தான் கெட்டு போகும் வழியே திரும்ப அவருக்கு அவர் தொடர்ந்து விளையாட வைக்கிறதுனால திஸ் டீம் இஸ் டூயிங் மோர் ஹார்ம் தென் குட். அதை தோனியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லணும். இன்னொரு பேக்கப்பை உருவாக்கணும், கொண்டு வந்து ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல டோர்னமெண்ட் நல்லா ஜெயிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இன்னொரு ஸ்டார் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருவாங்க. திஸ் இஸ் ஹவ் த ஸ்போர்ட்ஸ் இவால்வ்ஸ். இப்போ நீங்கள் எம்ஐலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்லேருந்து தூக்குனாங்க. போன வருஷம் பயங்கரமாக பொங்குனாங்க இங்கே. அந்த டீம் வந்து பயங்கர உணர்ச்சி வசமாக இருந்தாங்க, ரோஹித் சர்மா தூக்கிட்டாங்கன்ட்டு. ஆனால் இந்த வருஷம் பாருங்க, ஜெயிச்சவன எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. தட் இஸ் ஹவ் த டீம் ஸ்போர்ட்ஸ் இவால்வ். கரெக்டா? சேம் வித் இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிக்கிற வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோனின்ட்டு இருந்தாங்க. இப்போ ரோஹித் சர்மா 2 டோர்னமெண்ட் ஜெயிச்சிட்டாரு, பேக் டு பேக் 2 ஐசிசி டோர்னமெண்ட் ஜெயிச்சோன்னா தே ஸ்டார்டட் பிரைசிங் ரோஹித் சர்மா. அது மாதிரி தான் எப்பயுமே அந்த டீம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டார் உருவாகிட்டே இருப்பாங்க. என்ன வேணும்னா நீங்க ஜெயிக்கணும், என்னைக்குமே ஒரு இண்டிவிஜுவலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் இங்க இந்த இடத்துல. கண்டிப்பா இப்போ தோனியே பிசிக்கலா அவர் ஸ்ட்ரகிள் பண்றது நமக்கு நல்லா தெரியுது. சோ அடுத்த வருஷம் கண்டிப்பா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே வாய்ப்பு கொடுப்பாங்கங்கிறத நம்பிக்கையா சொல்லலாமா, இல்லன்னா திருப்பி நாங்க வந்து அந்த மாதிரி பழைய ஸ்ட்ராட்டஜி? எனக்கு வந்து எனக்கு இப்ப அதுக்கு நடக்கணும்னா இவங்க இருக்கிற இந்த 5 மேட்ச்லயும் எந்த அளவுக்கு இவங்க ரொம்ப இந்த சீசன்ல இவங்க வந்து 10வது இடத்துல தான் இருக்கணும். இவங்க வந்துட்டு இன்னும் ஒரு அந்த 5 சீசன்ல இன்னும் ரியாலிட்டி செக் கிடைச்சாதான் இவங்க அதுக்கான இப்ப கிட்டத்தட்ட மாறிட்டாங்கிறதான் தோணுது. இன்னும் நல்ல ரியாலிட்டி செக் கிடைக்கணும், அப்பதான் இவங்க வந்துட்டு இவால்வ் ஆவாங்க. புரியுதுங்களா? இந்த தடவை ஏதோ இந்த 5 மேட்ச்ல ஏதோ ஒண்ணு பண்ணி ஜெயிச்சுட்டா கூட இவங்க என்ன நினைக்கலாம், ஓகே திரும்பவும் நம்ம ஏதோ கொஞ்சம் தான் மிஸ் ஆயிருக்கோங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு விஷயம். மோர் ஓவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தோனி அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வருஷம் அவர் விளையாடுவாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால இந்த 3 வருஷம் வேற வழி இல்லை, இதில் தான் இருந்தாகணும். ஸோ தோனிங்கிற ஒரு பொசிஷன் நீங்கள் விளையாட வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தோனியை விளையாட வைக்கணும் இந்த மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தோனியை 2 ஓவர் 1 ஓவர் தான் நீங்கள் பேட்டிங் பிடிக்க வைக்கணும். அப்போ அந்த 2 ஓவர் 1 ஓவர் தான் நீங்கள் பேட்டிங் பிடிக்க வைக்கணும்னா அதுக்கான பேட்ஸ்மேனை நீங்கள் எடுக்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழியை தான் அவங்க பார்க்கணும். ஸோ என்னன்னா, ஸோ இப்போ 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 எந்த மாதிரியான பிளேயர் எடுக்கலாம்? இப்போ ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேயராக இருப்பாருங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் வந்து ருத்துராஜ் வந்துட்டாரு அப்படின்னா இந்த ஆயுஷ் மாத்ரே ருத்துராஜ் ஒரு நல்ல ஒரு பேரா செட் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஓவர்சீஸ் மிடில் ஆர்டர் ஆர் இந்தியன் மிடில் ஆர்டர் இப்போ கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா அடுத்து வரப்போகிறது மினி ஆக்ஷன், அதனால மற்ற டீம்ல விடுவாங்களா என்னன்னு தெரியாது, ஏதாவது ட்ரேடிங் பண்ணி ஏதாச்சும் வாங்கலாம். ஸோ இந்தியன் மிடில் ஆர்டர் அப்படி இல்லைன்னா யாராச்சும் இந்த ஃபாரின் மிடில் ஆர்டர்ஸ் யாராச்சும் ரிலீஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள யாராச்சும் வாங்கலாம். ஆல்ரெடி பிரவிஸ் இருக்காரு, பிரவிஸ்க்கு மேட்சா இன்னொருத்தர் தூபே, பிரவிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயரு ப்ளஸ் ஒரு ஃபினிஷிங் ரோலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோனிக்கு சப்போர்ட்டாக ஒரு ஆள் வேணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தோனி மட்டுமே வந்துட்டு இனிமேல் ஃபினிஷிங் நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அவரால் ரொம்ப இது பண்ண முடியாது. ப்ளஸ் ஜடேஜாவெல்லாம் இவங்க ஃபினிஷிங் ரோலுக்கு நம்பவே முடியாது. ஏன்னா ஜடேஜாட்ட ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் கிடையாது. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் டைம் எடுத்து அவர் மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஷாட் அடிக்கிறதுக்கு 20லேருந்து 22 பால் ஆனால் தான் அவர் அடிப்பார். ஸோ இந்த ரெண்டையும் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நம்புறேன். ஆனால் அதுக்கு போவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்ல இப்போ சிஎஸ்கே வந்து இந்த மேட்சஸ நம்பிதான் அடுத்த வருஷம் ரிசல்ட் இருக்கும், அவங்களோட பிளேயர் செலக்ஷன் இருக்கும்னு சொல்றீங்க. மத்த டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒரு 14 வயது பையன் வைபவ் கொண்டு வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க. இப்போ மத்த எல்லா டீம்ஸ்லயுமே யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல சிஎஸ்கே அதை அடாப்ட் பண்ணி தானே அவனு, வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? அதான் இப்போ ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணிட்டாங்க. இந்த அடி வாங்கினதுனால ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணி தான் அவங்க ஆயுஷ் மாத்திரையை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதே வந்து ஒரு 17 வயசுல ஒரு பையன்லாம் சிஎஸ்கேல ஒருத்தர் டெபியூ பண்ணுவாங்கிறதுனா வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடிலாம் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன பசங்களை எடுத்தாங்கன்னா பெஞ்சில் தான் வச்சுருப்பாங்க, சான்ஸே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேர். இது இது தோக்க போறோங்கிற தெரிஞ்சவனு தான் இவங்க அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஆயுஷ் இது மாதிரி தான் ருத்ராஜுக்கே வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆக்சுவலாக ருத்ராஜ் மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சது காரணம் 2020 சீசன். அந்த 2020 சீசன் நடக்கலை அப்படின்னா ருத்ராஜ் கிடைச்சிருக்க மாட்டார். இப்போ அது மாதிரி ஆயுஷ் மாத்திரே கிடைச்சிருக்காரு. எனக்கு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வன்ஸ் பேடிங்கிறவரை வந்துட்டு ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுறாங்க. அந்த வன்ஸ் பேடிங்கிறவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருப்பார். அவர் வந்து அந்த பாக்கெட் சைஸ் டைனமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். அவர் ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஒரு பிளேயரு.
இப்ப பிரியான்ஸ் ஆர்யா டெல்லிக்கு ஆடுற மாதிரி அவரும் அந்த டெல்லி பிரீமியர் லீக்ல தான் அவர் ஃபேமஸ் ஆனாரு. பிரியான்ஸ் ஆர்யாவோட நல்ல பேர் வாங்கினவர் அந்த ஒன்ஸ் பேடிங்கிற மிடில் ஆர்டர் விக்கெட் கீப்பர் கூட. அவரை குரூம் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அவரை குரூம் பண்ணி அவர் ஒரு பொட்டன்ஷியலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே இவங்க கையில தான் இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஆயுஷ் மாத்திரே கொஞ்சம் சக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இதையெல்லாம் பார்த்து இனி வரப்போற மேட்ச்ல இன்னும் ஒரு 2 யங்ஸ்டர் நல்லா கிளிக் ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த சீசன்ல நம்ம ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆல்ரெடி பிரிவிஸ் அந்த பிரிவிஸ்ங்கிறவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் வரையில ஒரு அன்பினிஷ்டு ப்ராடக்டா இருந்துட்டு இப்போ ரீசெண்டா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நல்ல இதா இருக்காரு. அவர் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா இப்போ வரப்போற 5 மேட்ச்ல அவர் ஏதோ ஒரு நல்ல ஒரு முரட்டுத்தனமான ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரு. அவரு இந்த ஆயுஷ் மாத்திரையும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதோட சேர்த்து இன்னும் ஒரு யங்ஸ்டரையும் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் ஒரு நல்ல டீம் செட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னை கேட்டால் இந்த தோல்வி ரொம்ப நல்ல விஷயம். இந்த தோல்வி போன வருஷம் நடந்திருந்தா மெகா ஆக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீமா எடுத்திருக்கலாம். பட் எனி விச் பெட்டர் லேட் தென் நெவர். ஸோ இந்த அடிக்கு அப்புறமும் இவங்க அடுத்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா கரை நல்லது அப்படிங்கிற மாதிரி தோல்விகள் நல்லது சிஎஸ்கேக்கு அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா. சோ அஸ்வினோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் சிஎஸ்கேல? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அஸ்வினை இவங்க இதுக்கு அவர் தான் ஹையஸ்ட் பெய்டு பிளேயர். அவரை எடுத்து இவங்க இத்தனை நாள் உட்கார வச்சுட்டாங்க. அப்படிங்கல அப்ப என்ன இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவர் இந்த டீமுக்கு தேவையில்லைங்கிறது ஆப்வியஸா தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் 2 ஆப்ஷன். ஒன்று இவங்க அஸ்வினை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா அஸ்வின் எப்படி அந்த டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அவருக்கான வாய்ப்பு இல்லை, இனிமேல் நம்மளுக்கு அதில் ஃபியூச்சர் இல்லைன்றவொன்னே ரிட்டையர் ஆனாரோ அது மாதிரி அவர் ரிட்டையர் ஆகணும். ஏன்னா அஸ்வின் ஒரு ரிட்டையர்டு பிளேயருங்க. இதுக்கப்புறம் அவரை டீம்ல வச்சுட்டு இருக்கிறது வேஸ்ட். எந்த யூஸுமே கிடையாது. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இதே இன்டர்நேஷனல் டீம்ல ரிட்டையர்டு பிளேயரை நம்ம எடுக்கலாம். என்ன காரணம்னா அவங்க ரிட்டையர் ஆயிருந்தாலும் அதர் லீக்ஸ் எல்லாமே விளையாடுவாங்க. இன்னைக்கு ஒரு 6-7 லீக் நடக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல. அதில் விளையாண்டு அவங்க கேம்ல டச்ல இருப்பாங்க. அதனால அவங்கள எடுக்கலாம். ஆனா ஒரு இந்தியாவில் ரிட்டையர்ட் ஆகிற பிளேயரை எடுக்கிறது ஆல்ரெடி தோனின்ற ஒருத்தரை நம்ம வச்சுட்டு இருக்கோம் ரிட்டையர் ஆன பிளேயரை. அதுலயும் நம்ம அஸ்வினையும் வச்சுட்டோம்னா என்ன ரிஸ்க்னா அவர் எந்த இன்டர்நேஷனல் கேமும் ஆட மாட்டார். இன்டர்நேஷனல் லீக்ல இந்தியா பிளேயர்ஸ் ஆடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அவர் எந்த டச்சுமே இல்லாம வெறும் ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவார். ஏற்கனவே தோனிங்கிற ஒருத்தரை நம்ம அப்படி வச்சுட்டு அஸ்வினுங்கிற ஒருத்தர், அதாவது 2 இன்டர்நேஷனல் டச்சே இல்லாத பிளேயரை வச்சுட்டு நம்ம ரிமைனிங் 9 பிளேயர்ஸோட வச்சுட்டு இப்படி ஒரு லீக்ல கம்பீட் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டங்க. அப்புறம் என்ன அது நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்லை. அதுவும் 10 crores. ஸோ என்னோட கெஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வினே ரிட்டையர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா இவங்க ரிலீஸ் பண்ணணும். இப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு அடி சொல்ல போனால் நான் ஜடேஜாவே ரிலீஸ் பண்ணுவேன். ஏன்னா ஜடேஜாலாம் பார்த்தீங்கன்னா நான் அடிச்சு சொல்லுவேன், அவரை நீங்க மெகா ஆக்ஷன்ல போட்டீங்கன்னா நீ ஒருவேளை ஜடேஜா வேணும்னு நினைச்சீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் ஆக்ஷன்ல போய் திரும்ப எடுத்துக்கலாம். என்னால கேரண்டியா சொல்ல முடியும், ஜடேஜாவுக்கு 18 crores கொடுத்து எந்த டீமே போக மாட்டாங்க. அவரோட அதிகபட்ச விலை பாத்தீங்கன்னா 7 to 8 crores தான் போவாரே வழியா யாருமே அவருக்கு 18 crores. ஜடேஜா இந்தியாவோட கேட்டகரி ஏ பிளேயரா இருக்காரு. இந்தியால இந்த கேட்டகரி ஏ பின்னு வச்சிருக்காங்கல்ல. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா 3 பேரும் தான் அவங்க ஃபர்ஸ்ட் டாப் கிளாஸ்ல இருக்காங்க. இல்ல அவர் நல்ல பிளேயருங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஜடேஜா நல்ல பிளேயர். அவரோட ஒரு டெஸ்ட் அண்ட் ஓடிஐக்கு நல்ல பிளேயர். பட் 2020ல அவரோட கேம் இவால்வே ஆகல. நீங்களே பாருங்க, அவர் இன்னைக்கு இருக்கிற அந்த கிரேட் ஏ பிளேயர்னு சொல்றீங்க. இன்னைக்கு அதாவது இத்தனை வருஷமா கேம் ஆடி ஸ்பின்னோட அவர் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 275 பால் ஆடி அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் ஸ்பின் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 100. பாத்துங்க, இத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்கிறவரு ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்ட் அவரோட ரெக்கார்டு 2020ல லெஸ் தென் 100. அவரே ஸ்பின் பவுலர் தான். சீசன் ஆமா, இந்த சீசன்ல அவரோட 50 பாலுக்கு மேல ஆடினவங்கல இருக்கிறதுல ஸ்ட்ரைக் ரேட் அவரோட தான் கம்மி. 87 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு ஸ்பின்ல. ஸோ அப்படி இருக்கிற பிளேயரை எந்த டீம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நீங்களே சொல்லுங்க. அதான் காரணம். அதுவும் இல்லாமல் அவர் ஓவரும் கம்ப்ளீட் பண்ண மாட்டார். அவர் 4 ஓவர்லாம் போடவே மாட்டேப்பா. அவர்கிட்ட வேரியேஷனே கிடையாது. அவர் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரே மாதிரி பவுலிங் போடுவார். இப்போ நீ அக்ஷர் படேல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய லென்த்து ஸ்பேஸ்லாம் வேரி பண்ணுவாங்க. இவர் வேரியேஷன்லாம் எதுவுமே கிடையாது. இவர் ஒரே லென்த்தில் கன்சிஸ்டண்டாக போடுவார். பேட்ஸ்மேன் லைனப் பண்ணி அடிச்சிருவாங்க. அக்ஷர் படேல் மாதிரியோ இல்லை சாண்ட்னர் மாதிரியோ, இல்லைன்னா நேத்திக்கு ஒரு பையன் ஒரு மேட்ச்ல புது பையன் ஒருத்தர் அனுகூல் ராய்னு ஒருத்தர் போட்டார்.
அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா பவர் பிளேல 3 ஓவர் போடுறாரு, டெத் ஓவர்ல வந்து ஒரு ஓவர் போடுறாரு. நீங்க ஜடேஜா மட்டும் அது மாதிரி நீங்க போட முடியுமா? ஜடேஜா பவர் பிளேல போட்டாலும் அடி வாங்குவாரு, டெத்ல போட்டாலும் அடி வாங்குவாரு. ஸோ இப்படிப்பட்ட பிளேயருக்குலாம் எந்த டீமே 18 crore கொடுத்து எடுக்க மாட்டாங்க. வேறஸ் அவர் A+ கான்ட்ராக்ட்ல ஏன் இருக்காருன்னா, அவர் டெஸ்ட்டுக்கும் ஒன் டேக்கும் நல்ல பவுலர். பட் 2020க்கு அவரோட ஸ்கில் செட் வந்துட்டு இட்ஸ் நாட் அப் டு தி மார்க் அப்படிங்கிறதா உண்மை. இதை யார் ஒத்துக்கிறாங்களா இல்லை இதான் உண்மை. கண்டிப்பா அடுத்த வருஷம் சிஎஸ்கே வந்து தோனி இல்லாம, ஜடேஜா இல்லாம, அஸ்வின் இல்லாம ஒரு மிகப்பெரிய புது ஒரு டைமென்ஷனோட ஒரு புது டீமா வருவாங்கன்னு எதிர்பார்ப்போம். சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட அவைலபிலிட்டியில இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ரொம்ப இன்டர்வியூ கம்மி. கொடுத்ததுக்கு. பட் இருந்தாலும் ஒரு ஆசை தான். வாய்ப்பு ரொம்ப கம்மி, இது நடக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஆசை. என்னோட பர்சனல் ஆஸ் அ தோனி ஃபேனா என்னோட பர்சனல் ஆசை என்னன்னா, தோனி ரிட்டையர் ஆயிடணும். அவர் உடம்ப அவரோட ஃபேமிலியை இதுக்கப்புறம் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை பார்க்கணும். அவரோட லெகசியை அவருக்கு எடுத்துக்க கூடாதுங்கிறது என்னோட பர்சனல் ஆசை. இதுதான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ.